கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த 2025ஆம் வருடத்துல மார்ச் மாதத்துக்கான ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாய் வக்ரமாக இருக்கிறார். இதனால புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். அதே நேரம் குருவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. கேது 10ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய செய்தொழில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் என்பது நிச்சயம் இருக்கும். அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள்ல பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் முயற்சி செய்தால் நிச்சயம் வெளிநாட்டு யோகம் என்பது கிடைக்கும். அதே நேரம் நிம்மதியான உறக்கம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்திற்காக ஒரு சிறிய தொகையை செலவு செய்ய நேரிடலாம். அதே நேரம் குடும்பத்துல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அந்த சுபகாரிய நிகழ்ச்சிக்காகவும் நீங்கள் செலவுகள் செய்ய நேரிடலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா சூரியனோட இருந்தாலும் குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால குடும்பத்துல சலசலப்புகள் வந்தாலும் மகிழ்ச்சிக்கு என்னன்னா குறைவு என்பது இருக்காது. அதே நேரத்துல தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சின்ன சின்ன தடைகள் என்பது இருக்கும். ஆனால் குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா அந்த தடைகள் பெரிதாக இருக்காது. ஆகையால் ஓரளவுக்கு நன்றாக படிப்பார்கள். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரம் இந்த 2ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா சூரியனோட இருக்கிறதுனால சிறிய குழப்பங்களுக்கு பிறகு திருமணம் நிச்சயமாகலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே நேரம் உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளுடைய பலம் இப்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார். அதே நேரம் குரு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கறனால உங்களுக்கு கடன் அல்லது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோய் ஏற்படுவதாக இருந்தால் பாதங்கள்ல அடிபடாமல் பார்த்துக் கொள்ள வேணும். அதே நேரத்துல நுரையீரல் மற்றும் மார்பு பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால நண்பர்களின் மூலமாகவும் மனைவியின் மூலமாகவும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 6ல மறைஞ்சு போயிடுறார். அதே நேரத்துல 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதனும் வக்ரமாக இருக்கிறார், சுக்கிரனும் வக்ரமாக இருக்கிறார். பல கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால உங்களுடைய படிப்புல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா கவனச்சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கேதுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவதனால அவ்வப்போது மனசஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால உங்களுக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இருக்கலாம். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. காதலிக்கிற தனுசு ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தானத்தை என்னன்னா சனி பார்க்கிறார். இதனால உங்களுக்குள்ள அவ்வப்போது பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் என்பது சின்னதா எட்டி பார்க்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாய் வக்ரமாக இருக்கிறார். இதனால எதிர்பார்த்த லாபங்கள் என்பது இந்த சமயத்தில் கிடைப்பது கடினம். ஆகையால் செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. முதலீடு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த சமயத்துல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 11ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறனால எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது என்பது கடினம். சுக்கிரன் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இதனால வண்டி வாகனங்களை செல்லும் போது கவனமா இருக்கணும். அதே நேரத்துல வண்டி வாகனத்துல செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாய் வக்ரமாக இருக்கிறார். இதனால கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா அதனுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் கால்நடைகளுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.